ஒரு அரச தேவைக்காக காணி வந்து சுவீகரிக்கப்பட்டால் அதுக்குரிய நஷ்டஈடு வழங்கப்படணும், இல்லையென்றா அது சம்பந்தமான கலந்துரையாடல் காணி உரிமையாளரோட கதைக்கப்படணும். இன்று வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுது. நாங்கள் கேட்குற விஷயம் தான், விமான நிலையம் உண்மையிலே விஸ்தரிக்கப்படும், அபிவிருத்தி நடக்கும் என்று சொன்னால் அதுக்கான காணியை மக்கள் வழங்குறதுக்கு தயார். ஆனால் அரசாங்கமும் அதிகாரி மேலும் அந்த மக்களோட நேரடியாக விஷயத்தை கதைக்கிறதுக்குரிய, அதாவது விமான நிலையத்துக்கு தேவையான காணியின் அளவை வெளிப்படுத்திருந்தேன். அதுக்குள்ளே வர்ற காணிக்குரிய நஷ்டத்தை வழங்குறதுக்கு அந்த மக்களோட கேட்கலாம், மேலதிகமாக இருக்கிற காணிக்காக இந்த நிலங்களை விடுவிக்கிறதுக்குரிய அளவில் செய்யலாம். ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமாக வெளிப்படையாங்களோட கதைக்கல. இன்றைக்கு இராணுவ தளபதி சொன்ன மாதிரி 2008 ஏக்கரில் 1600 ஏக்கருக்கிட்ட அவையின் கைவசம் இருக்குன்னு சொல்கிறார். மற்றும் ஏர்போர்ட் வச்சிருக்கேன். அந்த 1600 ஏக்கருக்குள்ளேயும் ராணுவம் என்ன வேலை செய்யுது? தனியாக விவசாயம் மட்டும்தான் பெருமதியான செய்யுது. இன்றைக்கு அவையில் விவசாயத்தை செய்து அந்த வழிவடக்கில் இருக்கிற சின்ன சின்ன அவையில் வெல்ஃபேர் ஷாப், சலூன், சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் எல்லாம் அவையில் உற்பத்தி பொருளை போட்டு விற்பனை செய்ய அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இல்லாமல் போகுது. இது அமைச்சர் இப்போ இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு 10 வருஷத்தால் அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட சாதாரண ஜீவனோபாயம் பாதிக்கப்படும். இப்போ நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு காணி வெடிப்பு சம்பந்தமான ஒரு சரியான ஒரு தீர்வு, ஆணித்தரமான ஒரு தீர்வை சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த போதும் ஜனாதிபதி 2 தரம் மயிலடிக்கு வந்தவர், 2 தரம் பெறும்போதும் மக்களுடைய காணி மக்களுக்கு சொன்னவர். கடைசியா வந்த போதும் அதே விஷயத்தை தான் சொல்றார். நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போதும் எங்களோட ஆரோக்கியமாத கோயிலில் வச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், உங்களோட காணியை விட்டுட்டு தான் பெறுவேன் ஒரு வாக்கையும் தந்த நீங்க. இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. எங்களோட கோயில் பெருநாள் கமாண்ட பங்களாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கோயில் பெருநாளுக்கு நாங்கள் பெர்மிஷனுக்கு அலையாத இடம் இல்லை. இதே இருக்கிற எல்லா அரசு உத்தியோகத்தர் மேலுக்கும் அந்த பிரச்சனை தெரியும். ஆனால் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களோட திருவிழா நடத்துறதுக்கு அனுமதி தெரியல. இராணுவ தளபதிகிட்ட நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன். பலாலி சந்தியில 1000க்கு மேற்பட்ட மக்களை கூட்டி ஒரு வெசாக் கொண்டாடினேன். அதில் இல்லாத பாதுகாப்பு நாங்கள் ஒரு 500-1000 பேர் சேர்ந்து ஒரு கோயில் திருப்பலியை செய்கிறதால என்ன பாதுகாப்பு குறைகளுக்கு வருகிறது? ஏன்னா எங்களுக்கு இதை விட உயரிய சபை வேறு எங்கேயும் கிடைக்காது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற தயவு செய்து வழிவடக்கு மக்களை எங்களை அவமதிக்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது தவணை சொல்லல எங்களுக்கான நேரம் பெற மட்டும் காத்திருக்க சொல்லி காத்திருந்தேன். எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு காலக்கெடு வேணான்னு சொல்லுங்க. நீங்க நிலம் இந்த வரைக்கும் 36 வருஷத்துக்கு மேல சனம் காணி விழா இது இல்லாம இருக்கணும். இன்றைக்கு என் அம்மா அப்பா இறந்தா பிறகு எனக்கு அந்த காணியக்காரருக்கு யார் இருக்காங்க? எவ்வளவு காலத்துக்குள்ள சார் விடுபடும்? எங்களுக்கு சரியான முறையில் இருக்க ஒரு தகவலாம் வழங்க சொல்லி கேட்கணும். இதை விட எங்களுக்கு வேறு இடம் இல்லை. இதை மீறி போனால் நாங்கள் போராட்டம் செய்கிறத தவிர வேறு வழி இல்லை. மக்களாக போராட்டத்தில் தங்க வேண்டாம் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த விஷயத்தை நான் கேட்டுக்கொள்ளும். இப்போ அமைச்சர் உதவியாளர்கள் வந்து சொல்லிட்டு போகிற மீட்டிங் உரியர்களுக்காக உங்களை சந்திக்க மாட்டேன். நான் கேட்டது வந்து உயரிய இந்த மக்கள் சபையில் மக்களுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை கேட்டேன். நீங்கள் இதில் சொல்கிறதான் அமைச்சர் சரியான ஒரு பதில். என்ன முடிய சந்திக்க சொல்லி உங்களோட பிரதிநிதி வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறேன். அப்போ அது சம்பந்தமா என்ன விஷயம், அது சம்பந்தமா நீங்க கதைக்க போறீங்கன்ற விஷயத்தை இதுலயே சொல்லுங்க. எங்களோட பிரச்சனை இதை தவிர போற எங்கேயும் கதைக்கப்படாது. நீங்க தனியா கூப்பிட்டு என்ன கதைக்கிறேன்டா அது வந்து என்ன மிரட்டுற சம்பந்தமான விஷயமா தான் நான் எதிர்பார்ப்பேனே தவிர தீர்வு தர்ற விஷயமா இருக்காது. தீர்வு தரக்கூடியதா இருந்தால் இந்த இடத்துல நீங்க சொல்லலாம். உங்களோட ஆளுமை குறைபாடு அமைச்சர், உண்மையில நீங்க ஒரு புதிய முறையில் எங்களுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா உங்களோட ஆளுமை குறைபாடுன்னு நான் சொல்லி இந்த இடத்துல வந்தேன். ஆனா வழிவடக்கில் நாங்கள் இனி தொடர்ச்சியா போராட்டம் மட்டும்தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். யாருமே எங்களை கண்டுகொள்றீங்கல்ல, போராட்டத்தோட தான் மக்கள் இனி கூட சந்திக்க வேண்டிய